ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைப்பு 98வது தலைப்பு, ஸ்வர்காவிற்கு ஏற்றம். யுதிஷ்டன் முன்னே சென்றபோது முதலில் துரியோதனனை கண்டான். அவன் தேவர்களுக்கு மத்தியில் சூரியனைப் போல் ஒளி வீசும் சிம்மாசனத்தில் வீரத்தின் செல்வத்தால் ஜொலித்து கொண்டிருந்தான். அந்த அருவருப்பான காட்சியை கண்டதும் யுதிஷ்டனால் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு கணம் கூட அந்த பக்கம் பார்க்காமல் சட்டென்று தன் தலையை மறுபக்கம் திருப்பி, துரியோதனன் வசிக்கும் இந்த உலகில் நான் இருக்க விரும்பவில்லை. அவனது அடங்காத பேராசையின் காரணமாக நமது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் கொன்ற கோரமான செயலை நாம் ஏற்கனவே செய்துவிட்டோம். அதற்கு முன்பாக நமக்கு ஒருபோதும் கிடைக்காத காட்டில் சொல்லோன துன்பங்களை நாம் அனுபவித்தோம். மற்றொருவரின் மனைவியை வெட்கமின்றி பொது அவையில் இழுத்துச் சென்ற அந்த அருவருப்பான பிராணியை நான் போதுமான அளவு பார்த்துவிட்டேன். ஓ தேவர்களே, இந்த துரியோதனனை நான் பார்க்க விரும்பவில்லை. என் சகோதரர்கள் எங்கு இருந்தாலும் என்னை அங்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட நாரதர் சிரித்திக்கொண்டே, விஷயம் அப்படியல்ல. சொர்க்கத்தில் எல்லா பகையும் கரைந்துவிடும். துரியோதனனை பற்றி நீ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அவன் தேவர்களுக்கு நிகரான கௌரவத்தை பெற்றுள்ளான். அதற்கு காரணம் அவன் போர்க்களத்தில் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து போரிட்டு ஒரு வீரனைப் போல தன் மரணத்திற்கு பிறகு வீர சொர்க்கத்தை அடைந்தான். போர்க்களத்தில் இறப்பவர்கள் அனைவரும் இவ்வுலகில் தேவர்களுக்கு சமமானவர்களே. சூதாட்டத்திலோ போர்க்களத்திலோ அல்லது வேறு எங்கேயோ உன் உறவினர்களிடமிருந்து நீ சந்தித்த அத்தனை துன்பங்களையும் இப்போது மறந்துவிடு. வா துரியோதனனை ஒரு நல்விரும்பியாக கருதி முன்னே வா. சொர்க்கத்தில் பகைமை கிடையாது என்றார். யுதிஷ்டன் அவன் வார்த்தைகளை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு மீண்டும் தன் சகோதரர்களை பற்றி விசாரித்தார். எப்போது அதர்மத்தின் பக்கமே நின்று பாப வாழ்க்கை வாழ்ந்த இந்த துயரற்ற துரோகியான துரியோதனனை வீரஸ்வர்க்கத்தை அடைந்து விட்டான் என்றால், என் வீரமிக்க உன்னதமான ஒழுக்கமுள்ள நேர்மையான தர்மம் நிறைந்த சகோதரர்கள் உண்மையில் எந்த தேவலோகத்தை அடைந்திருப்பார்கள். நான் அதை கண்டாக வேண்டும். மேலும் கர்ணன், திருஷ்டும்னன், சத்யாகி, விராடன், துருபதன், திருஷ்டகேது, சிகண்டி, அபிமன்யு மற்றும் பிற மாவீரர்கள் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்திட்டு பெரும் போரை நடத்தி இறுதியில் போரில் கொல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் எங்கே? அவர்கள் அனைவரும் இந்த புண்ணிய லோகத்தை அடையவில்லை என்றால் நானும் அவர்கள் இல்லாமல் இந்த தூய்மையான உலகில் தங்க மாட்டேன். நான் அவர்களுடன் இருக்க விரும்புகிறேன். நான் அவர்களுடன் இருந்ததாக வேண்டும் என்ற கர்ணா, என் சகோதரர்கள் எங்கே? என் மனைவி திரௌபதி எங்கே? அவர்கள் இல்லாமல் நான் இங்கே ஒரு கணம் கூட இருக்க முடியாது. அவர்கள் எங்கிருந்தாலும் அதுவே எனக்கு ஸ்வர்க்கமாக இருக்கும். அப்போது தேவர்கள் உனக்கு அங்கு செல்ல அவ்வளவு விருப்பம் இருந்தால் நாம் உடனே அங்கே செல்வோம். உனக்கு பிரியமானதை செய்யும்படி இந்திரன் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் என்றனர். அவர்கள் ஒரு தூதனை அழைத்து அந்த யுதிஷ்டனை அழைத்து கொண்டு போய் அவனுடைய உறவினர்கள் வசிக்கும் இடத்தை காட்டு என்றனர். தேவர்களின் தூதர் யுதிஷ்டனுக்கு புறப்பட்டார். அவர்கள் சென்ற பாதை பாவிகளுக்கு, அதாவது பாவிகளின் உலகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பாதையில் நடப்பதே ஒரு பெரும் சோதனையாக இருந்தது. அந்த இடம் இருளில் மூழ்கி கோரமாக காட்சியளித்தது. ஒருவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தரை முழுவதும் முடியும் பாசியும் சேர்ந்து சேராகி கால்களில் ஒட்டி கொண்டன. அந்த இடம் இரத்தத்தாலும் இறைச்சியாலும் நிரம்பி அருவருப்பான நாற்றத்தை வீசியது. கொசுக்களும் ஈக்களும் தங்களின் தனித்துவமான ரீங்கார ஒளியுடன் அந்த இடத்தை நிரப்பியிருந்தன. எலும்புகள் எங்கும் சிதறி கிடந்தன. பூச்சிகளும் பூஞ்சைகளும் கூட காகங்களும் கழுகுகளும் கீச்சிலும் சத்தமிட்டன. கூர்மையான ஊசிகளை போன்ற முகங்களை கொண்ட பிரேதங்கள், பூதங்கள் இவை அனைத்தும் தூரத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் மங்கலான ஒளியில் தெரிந்தன. அது முற்றிலும் இரத்தம் தோய்ந்த ஒரு காட்சியாக இருந்தது. இவற்றுக்கிடையே கைகள் துண்டிக்கப்பட்டவர்களும், தோள்கள் இல்லாதவர்களும், வயிற்றில் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் இருப்பவர்களும், பாதங்கள் துண்டிக்கப்பட்டவர்களும் இருந்தனர். அவர்களை பார்த்த மாத்திரத்தில் உடல் நடுங்கிவிடும். யுதிஷ்டன் இதையெல்லாம் கண்டபோதும் அவனது மனதில் பல எண்ணங்களும் கவலைகளும் நிறைந்தன. அவன் நடந்து செல்லும் வழியில் கொதிக்கும் நீர் கொண்ட ஒரு குளத்தையும் இலைகளாக வாள்களை கொண்ட மரங்கள் நிறைந்த ஒரு காட்டையும் கண்டான். சிவந்து போன மணலையும்
பாறாங்கற்களையும் அவன் கண்டான். இரும்பும் பல வகையான கண்டான். கொதிக்கும் எண்ணெய் கொப்பாரைகள், ஊசி முட்கள் கொண்ட பருத்தி செடிகள். பாவம் செய்த பலரும் இப்போது இந்த விதமான வேதனைகளால் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் யுதிஷ்டிரன் தூதனிடம், இந்த பாதையில் நாம் எவ்வாறு செல்ல முடியும்? எவ்வளவு தூரம்? என் சகோதரர்கள் எங்கே? இது எந்த இடம் என்று கேட்டான். உடனே அவன் திரும்பி, நீங்கள் இதுவரை மட்டுமே வந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். இதைத்தான் தேவதைகளிடம் கூறியுள்ளனர். நாம் போகலாம் என்றான். தாங்க முடியாமல் துர்நாற்றம் அவனை மயக்கமடச் செய்தது. பீமசேனன், நான் அர்ஜுனன் என்று முழங்கினான். நான் நகுலன், நான் சகாதேவன், நான் திரௌபதி, நாங்கள் எல்லாம் புத்திரர்கள். அவர்களின் குரல்கள் அந்த இடத்தில் கொடூரத்தில் தோய்ந்து போயிருந்தன. இதை கேட்ட தர்மராஜர், இது என்ன தெய்வீக கட்டளை? இத்தகைய கோரமான பயங்கரமான இடத்தின் வேதனையை எதிர்கொள்ள கர்ணன், திரௌபதி மற்றும் பிறர் போன்ற எந்த நீதிமான்கள் எத்தகைய கொடியை பார்த்ததில்லை. இப்பொழுதே, இந்த கணமே என்னை விட்டுவிடுங்கள், நான் திரும்பி செல்கிறேன் என்று கோபத்துடன் கூறியிருக்கிறார் யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன் சொன்ன ஒரு வார்த்தையால் அவர்கள் மீள முடியாமல், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விட்டீர்கள். இல்லை, நாம் திரும்பி என் உலகத்திற்கே செல்கிறேன். எனக்கு சொர்க்கம் பிடிக்கவில்லை. நல்லவர் கெட்டவர் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாராம். இன்னைக்கு 98வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. இதை தொடர்ந்து நாம் நாளைக்கு 99வது தலைப்பை பார்க்கலாம். நம்மளோட சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.